என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. எல்லா நல்ல காரியங்களும் அதிகாலை வேளையில் தான் நாம் செய்கிறோம். குளிக்கிறோம், காலைக்கடன்களை முடிக்கிறோம், திருமண விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. வீட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் காலையில் தான் நடைபெறும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே காலையில் இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் முடிந்த அளவு செய்துவிட்டாலே அன்று பூராவும் முழுக்க நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த சோர்வும் ஏற்படாது. எங்கே தங்கு தடையின்றி நமது காரியங்களை செய்து கொண்டே போகலாம். சோர்வு ஏற்பட்டால் தானே நமக்கு வேலையிலே நாம் சுணக்கம் ஏற்பட்டு விடுகிறது, குறைபாடுகள் ஏற்பட்டு விடுகிறது. அந்த குறைபாடே ஏற்படாது. மனிதனை சுறுசுறுப்பாகவும் நினைவாற்றலோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைதான் இந்த யோகக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் பாருங்கள், இந்த யோகம் நம் நாட்டில் தான் பிறந்தது, குறிப்பாக தமிழகத்தில். ஆனால் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் வெளிநாட்டினவர்கள் தான் இதை மேலும் அதிகமாக பழகி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பெண்கள் இதை அதிகமாக விரும்பி பழகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நமது அரங்கிற்கு மேபிள் சாங்க் என்ற ஒரு பெண்மணி, 56 வயது ஆகிறது, இன்னும் திருமணமாகவில்லை. அவர்கள் ஹாங்காங்கிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே 500 hours யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் டான்ஸில் ஒரு வகை பெல்லி டான்சர் அங்கே மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். டான்ஸில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றது உலகத்திலே. அங்கே பெல்லி டான்ஸ் என்பதை மக்கள் விரும்பி பழகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆசிரியராக இருக்கிறார்கள். அத்துடன் யோகக்கலையும் கற்றுக்கொண்டு அதையும் தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அமெரிக்கன் அலையன்ஸோடு நாங்கள் நடத்தக்கூடிய 500 hours யோகா டீச்சர்ஸ் அண்ட் தெரபி கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்து இங்கே தங்கி இயற்கை உணவுகளை உண்டு காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் பயிற்சிகளை பயின்று கொண்டே இருக்கிறார்கள். எந்த சோர்வும் ஏற்படாமல். அவர்கள் இப்பொழுது பட்டர்ஃப்ளை போஸ், கொய்யா பாதாசனம் செய்ய போகிறார்கள். பாருங்கள், யூ கேன் டூ இட். இங்கே என்ன நடைபெறுகிறது என்று கேட்டால், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீக்கக்கூடியது இந்த கொய்யாபாதாசனம். இந்த யோக சாஸ்திரத்தில் இதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். காலை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். தலையை கொண்டு காலை தொடுவது என்பது மிக மிக கடினம். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். பெண்களுக்கு யூட்ரஸில் நிறைய பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள், பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இது மாதிரியான ஆசனங்களை செய்வார்களேனால் அந்த தொல்லையிலிருந்து முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். காலமெல்லாம் மருந்து மாத்திரைகளுக்கு நாம் அடிமையாக வேண்டிய அவசியம் கிடையாது. மெதுவாக எழுந்திருங்கள். ப்ளீஸ் ரிலாக்ஸ். டீப் பிரீத்திங். Stand up left side. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். Do it. Slowly do it. அவர்கள் எவ்வளவு 56 வயதாகிவிட்டது பாருங்கள். எவ்வளவு உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்கிறார்கள், ஃப்ளெக்சிபிளாக வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டும். இந்த பயிற்சியை மேற்கொண்ட பின்பு அவர்கள் நான் வெஜிடேரியன் டயட்டை, மாமிச உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்களாம். மாமிச உணவை நிறுத்திவிட்டாலே உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்பட்டு விடுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விரப்புத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. மாமிசத்தில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் நாடி நரம்புகளிலெல்லாம் போய் அதை விரைப்பாக்கி மனிதனுக்கு வெகு விரைவாக ஓல்டேஜை ஏற்படுத்திக் கொள்வதோடு பல்வேறுபட்ட நோய்கள் வந்து விடுகிறது. கடவுள் நமது டைஜஸ்ட் சிஸ்டத்தை மாமிச உணவை செரிப்புக்கூடிய அளவுக்கு அமைக்கவில்லை. மெதுவாக எழுந்திருங்கள்.
Deep breathing 2 times. Turn that side. That side. Kriya Padasana, butterfly pose. Do it. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை அவர்கள் அனாவசியமாக செய்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த நிலையில் நான் என்னால் இருக்க முடியும் என்று ஒரு கங்கணம் கொட்டிக்கொண்டு செய்வது மாதிரி இருக்கின்றது. மெதுவாக ரிலாக்ஸ் யுவர் பொசிஷன். டீப் பிரீத்திங். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பெண்கள் இதில் அதிகமாக வெளிநாட்டிலே ஈடுபடுகிறார்கள். சில பல யோகாசன நிலையங்களுக்கு நான் வெளிநாட்டில் சென்றிருக்கும்போது ஆஸ்திரேலியா போன்ற நகரங்களில் பார்க்கும் பொழுது அங்கே பெண்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர்கள் சர்ச்சில் யோகாசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை வேளையில் சர்ச்சில் செய்கிறார்கள். ஒரு சமயம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே உள்ள ஆஸ்திரேலியாக்காரர்கள் எங்களுக்கு இந்த யோகாசனத்தை கற்றுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 16 சர்ச்சில் யோகாசனத்துக்கு ஒரு 45 நாள் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி அங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அங்கே அத்தனை பேர்களும் பெண்கள், ஆண்களே ரொம்ப மிக குறைவு. அந்த அளவுக்கு வெளிநாட்டினவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள், தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.